30 டேஸ் சேலஞ்சில் டே 10 தாம்பூ ஸ்டிச் பார்க்க போகிறோம். தாம்பூ ஸ்டிச் வந்து இந்த மாதிரி நீங்கள் திலகம் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு தாம்பூ ஸ்டிச்சுன்றது வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு தான். அது தாம்பூ ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. அதாவது நம்ம எந்த அளவுக்கு கிளாத்து வந்து மெயின் கிளாத்து தெரியாமல் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதை உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் நீங்கள். செயின் ஸ்டிச்சு தான். நம்ம கொஞ்சம் எந்த அளவுக்கு வந்து பெருசு, சின்னது அப்படின்றது சைஸ் இல்ல. நம்ம எந்த அளவுக்கு அது போடுறோமோ, அது ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும் லாஸ்ட்டா. ஸோ அந்த ஷேப் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. திலகம் ஷேப் வந்து எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த இடத்துட்ட குட்டியா கூட ஒரு செயின் போடுங்க. செயின் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே ரிவைஸ் பண்றேன். இத ஹாஃபா டிவைட் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. இத நீங்க உள்ள அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கே அப்படியும் கொண்டு போலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிகினரா இப்ப நீங்க ஸ்டார்ட்டிங் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த சுருக்கம், அந்த பள்ளம்லாம் விழும் உங்களுக்கு. ஸோ இதுக்காக தான் ஆஃபாக டிவைட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து நம்ம லோட்டஸுக்கெல்லாம் நம்ம நல்லா ஃபில் பண்ணும்போது சூப்பராக நல்லா ஹைலைட்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி திலகம் ஷேப் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 5 to 6 டைம்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 டைம்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் ட்ரைனிங். ஸோ இந்த இடத்துல நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடில் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஃபாக டிவைட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் எந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி அதை சுற்றி அவுட்லைன் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரியும். அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட்லேயும் கொடுக்கலாம், இல்லை பீட்ஸ் வச்சும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம். அதாவது இந்த டைப்பில் தான் அப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் கூட நீங்கள் வரைஞ்சி நீங்கள் அதுக்குள்ளே இதை மாதிரி ஃபில் பண்ணுங்கள் தாம்பூ ஸ்டிச்சை. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய இதுதான். இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்ட என்ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம சுற்றி நம்ம அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கணும் நம்ம. ஸோ இது அப்படியே வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூவாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள். நான் என்ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்துட்ட. ஸோ இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. நான் இந்த இடத்துட்ட பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதை அப்படியே சுற்றி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் ஜரி த்ரெட்லேயும் கொடுக்கலாம், பீட்ஸ்லேயும் கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஸோ நான் அப்படியே சில்க் த்ரெட் இருந்துச்சு, நான் அதை அப்படியே வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே கற்று முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து டிசைன் இந்த மாதிரி டிசைன் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு என்னுடைய இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.